கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து ஃபோர்கார்ட். ஸோ நம்மளுடைய சேனல்ல ஒருத்தர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாரு ஃபோர்கார்ட் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோர்கார்ட் அப்படிங்கிற கம்பெனி என்ன, உண்மையாவே இது ஒரு நல்ல கம்பெனியா இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஸ்கேமா இல்லையா, அண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன, இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஃபோர்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேனல் ஒருத்தர் சொல்லும் போது போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபோர்கார்ட் பத்தி சர்ச் பண்ணேன். பட் அதுல எனக்கு வந்து இன்னொரு நேம் கிடைச்சது. அந்த நேமை பேஸ் பண்ணி வேற சர்ச்சஸ் போகும்போது தான் அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. சின்ன க்ளூ தான், அந்த க்ளூக்குள்ள போகும்போது வேற வேற ஹிஸ்ட்ரிஸ்லாம் என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபோர்கார்ட் பற்றி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா பணம் தருவாங்க அப்படின்ட்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 ரூபாயிலேருந்து 5200 52,000 வரைக்கும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம 5000 நினைக்கிறேன். 5000 ஒருத்தர் சொல்றாங்க, 52,000 ஒருத்தர் சொல்றாங்க. எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு கன்ஃபார்ம் தெரியல. பட் 50லேருந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ள எவ்வளோ வேணாலும் விட்ராவல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு போட்டோ கொடுப்பாங்களாம். அந்த போட்டோவை நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு மினிமம் ஒரு 20 பேர் பார்த்தாங்கன்னா நம்ம வந்து விட்ராவலுக்கு அப்ளை பண்ணி நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2950 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அந்த 2950 ரூபாய்க்கு பிரேக்அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு 2000 ரூபாய், ப்ராடக்ட் ஃப்ரீ டெலிவரிக்கு 500 ரூபாய், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி ஒரு 450 ரூபாய். ஸோ மொத்தமாக சேர்த்து 2950 ரூபாய் அப்படின்றாங்க. இது வந்து யாரையும் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. மினிமம் 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பர் டே நம்மளால விட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டெய்லி விட்ராவலும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பேங்க் ஹாலிடேஸ் டைம்ல விட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. 10% வந்து அட்மின் சார்ஜஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆப்பை வந்து உள்ள லாகின் பண்ணி ஒருத்தர் வந்து காமிச்சிட்டு இருந்தார். அப்படி காமிக்கும் போது அதுல வந்து கம்பெனியோட நேம், பேங்கோட இதுல வந்து கம்பெனி நேம் வந்து 4Wine அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது என்ன 4Wine நம்ம பார்த்துட்டு இருந்து ஃபோர்கார்ட், அவங்களுடைய கம்பெனி லாகின் இவங்க பண்றாங்க. உள்ள ஏன் 4Wine வருது அப்படின்னு சொல்லிட்டு 4Wine தனியா சர்ச் பண்ணும்போது நிறைய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோர்கார்ட்ல இருக்கிற முக்கியமான என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும்தான் இன்கம் கேட்டீங்கன்னா கிடையாது, நிறையவே கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போனஸ், அப்புறம் வந்து ரெஃபரல் போனஸ், பைனரி போனஸ், அப்புறம் வந்து ரீபர்ச்சேஸ் போனஸ், டவுன்லைன் போனஸ், ஸ்டோர் ரெஃபரல் போனஸ் சொல்லிட்டு இந்த 6 விதமான இன்கம் வந்து நமக்கு தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 4Wine என்ன அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2021 நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான் 4Wine. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து 4Wineல இருந்து மணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்த 4Wineல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏமாந்தவங்களும் அதிக பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பிளானோடைய சார்ஜஸ் வந்து ஒரு ஐடிக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் ஏமாந்துட்டு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இந்த சீனே வேற. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா அதிகபட்ச அமௌண்ட் வந்து 11,32,800 எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எடுக்க கொடுக்குற அமௌண்ட்டை வந்து நாங்க வேற வேற இடத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. எது இதுலன்னு பாத்தீங்கன்னா, டிஷர்ட்ஸ்ல, பாம் ஜாகரியில, பணக்கற்கண்டுல, அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர அமௌண்ட்ல உங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மெம்பர் வந்து 7 ஐடி வரைக்கும் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களே இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனில ஒரு மெம்பர் அன்லிமிட்டட் எத்தனை ஐடி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 2 ஐடி வந்து ரெஃபரல் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு 4Wineல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெம்பர் 7 ஐடி கிரியேட் பண்ணலாம். அந்த 7 ஐடியில அவங்களே 2 ஐடி ரெஃபரலா போட்டாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் சொல்லிட்டு நிறைய பேர் 2000 ரூபாங்கிறது 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பத்தி அவங்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது, நான் வந்து ஃபர்ஸ்ட் சிட் கம்பெனியாக அவங்க நடத்திட்டு இருந்தாங்க, இதுல தான் நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து மாசம் 2000 ரூபாய் வாங்கினாங்க, கடைசியாக எனக்கு எந்த அமௌண்ட்டுமே தரவே இல்லை, ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க ஃபோன் பண்ணி அந்த கம்பெனி ஓனர் கேட்கும்போது அவர் வந்து, திருடி பார்த்திருக்கியா, அது வந்து உங்ககிட்ட இருந்து நான் திருடினேன், நீ வந்து ஊர்ல இருக்கவங்க திருடி எங்கிட்ட கொடுத்த, நான் வந்து உங்ககிட்ட இருந்து திருடி வச்சிருக்கேன், போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தானே கொடுப்பாரு, போய் கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா அசால்ட்டா ஒரு கேஷுவல் டாக்கா வந்து அவர் பேசியிருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த 12 பிசினஸ் நடத்திருக்காரு. ஃபோர்கார்ட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 12 பிசினஸ், அந்த 12 பிசினஸ் நேமும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 12 பிசினஸும் ஃபெயிலியர் தான். அதுல ஒரு பிசினஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா,
6 times ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 6 times ப்ராஃபிட்னா 36,000 ரிட்டர்ன் தரேன் 1 இயர்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் கிட்ட பல லட்சம் ரூபாய் கிட்ட ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மெயின் பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஸ்டின் அப்படிங்கிற பர்சன் பிளஸ் அவங்களுடைய ஒய்ஃப் ரோசி அகஸ்டின் அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப மெயின் பர்சன். பார்ட்னர்ஸ் சொல்லிட்டு அங்கங்க சதீஷ் அப்படிங்கிற வேர்டு வந்து என்னால கேட்க முடியுது. ஸோ அவரும் வந்து இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறது தெரியாது. பட் பார்ட்னர் அந்த 12 கம்பெனில ஒரு கம்பெனில ஒரு பார்ட்னரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இருந்து இந்த கம்பெனி வந்து ப்ராப்ளம்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் ஒரு நபர் மேல அன்லிமிட்டட் ஐடி கிரியேட் பண்றது 2021 ப்ராப்ளமா இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து அப்படின்னா அப்படின்னா அகஸ்டின் அவரே வந்து நான் இவங்க அமௌண்ட் வாங்கினேன், இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துட்டேன், மீதி அமௌண்ட் இவ்வளவு தான் தரணும்னு சொல்லி வக்கீல் மூலமா நோட்டீஸ் வேற கொடுத்துருக்காரு. இந்த சம்பவங்களும் வந்து நடந்திருக்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த 12 பிசினஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோபோல் சிஸ்டம், மணி வேர்ல்ட், மந்த்லி வேர்ல்ட், காம்பவுண்டிங், மணி டு மணி, பேக் டு ஃபார்ம், 14K ஆட்டோபோல், சிறு சேமிப்பு திட்டம், ஆடு பண்ணை, கோழி பண்ணை, அப்புறம் வந்து அது என்ன 700 ஆட்டோபோல், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், 4Y. ஸோ இப்போ வந்து ஃபோர்கார்ட். ஸோ எல்லாமே வந்து ஒருத்தர் நடத்தின கம்பெனி. இவர் இந்த ஃபோர்கார்ட்டுக்கு மாதிரி பண்ண எல்லா பிஸ்னஸுமே அட்டர் ஃப்ளாப் அண்ட் மிகப்பெரிய ஸ்கேம்ஸ். இப்போ ரீசெண்டா ஃபோர்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணியிருக்காரு. இதோடைய பேஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலி எல்லாமே வந்து புதுக்கோட்டை, மதுரை அந்த சைடு தான் பேஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நீங்க 2,950 ரூபா தானே, நான் ஸ்டேட்டஸ்ல தானே இன்கம் ஏர்ன் பண்றேன், ரெஃபரலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்ந்தாலும் உங்களுக்கு நீங்க கொடுத்த 2,950 ரூபால ஒரு பாதி அமௌண்ட், முக்கால்வாசி அமௌண்ட் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் அவங்க எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 10% அட்மின் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணா நீ இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது தான் ஒவ்வொருத்தருடைய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் திஸ் மே பி a big scam or this will be a surely ஒரு flop கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து எந்த ஒரு பார்ட் டைம் ரெவன்யூவும் அவ்வளோ ஈஸியாக வராது அப்படின்றதும் ஒரே ஒரு சின்ன ஹிண்ட், ஒரே ஒரு சின்ன விஷயம். யார் ஒருத்தர் உங்ககிட்ட காசு கேட்டு வாங்கி உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே 99% ஸ்கேம் தான். ஸோ மேக்ஸிமம் அவேர்னஸோட இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ என்ன ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.